யாரை பெரிதாய் நினைத்தார்கள் அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. பதவி, பட்டம், பணம் எல்லாத்தையும் கர்த்தருக்கு செலவு பண்ணாரு. அது தெரியுமா தாவீது? 2 நாளாகமம் கடைசி அதிகாரம் படிச்சு பாருங்க. எல்லா பணத்தையும் ஆலயத்துக்கு கொடுத்து விட்டாரு. பிள்ளைக்கு தாவீதே பிள்ளைக்கு ஒண்ணுமே வைக்கலையா? வைக்கல. ஏன் தாவீதே எல்லாத்தையும் ஆலயம் கட்ட எடுத்து வச்சிட்டீங்க? ஆலயத்தை தான் என்னால கட்ட முடியல, என் தேவன் எனக்கு அனுமதி கொடுக்கல. ஆலயத்துக்குரியதையாவது நான் செய்யட்டுமா? ஒரு இந்து மனுஷன் 4 கோடி ரூபாய் சொத்தை கோயிலுக்கு எழுதி வச்சிட்டார். பிள்ளைங்க எல்லாம் தத்தளிக்குது. எழுதி வச்சு செத்துட்டார் அவரு. நடந்ததுக்கு கதை இல்ல, உண்மையைத்தான் சொல்றேன். நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு. 4 கோடி ரூபாய் சொத்தை கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாரு. எழுதி வச்சே போயிட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? எல்லா சொத்தையும் கோயிலுக்கு, சர்ச்சுக்கு வச்சுட்டார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வச்சுட்டார். ஆலயம் கட்டணும் என்பது பயங்கரமான ஆசை. ஆனா ஆண்டவர் நீ கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டார். உனக்கு நான் அந்த அனுமதி கொடுக்கலன்ட்டார். உன் பிள்ளைக்கு தான். அதனால நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமேன்றதுக்காக சொத்தை மொத்தம் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் கேதுர மரம், நகை, நட்டு அவர் கொடுக்கறத பார்த்து ஜனமும் எல்லாத்தையும் கொடுத்துச்சு. எல்லாம் கொண்டு போய் கஜானால ரெடி பண்ணிட்டாரு. பையனை கூப்பிட்டு சொன்னாரு, எல்லாம் ரெடியா இருக்கு, நீ ஆலயம் கட்ட வேண்டியதுதான் உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நின்னாரா? சாலமோனை சொல்றேன். இப்படி ஊர் ஊரா போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரா? எல்லா பெண்களும் ஊருக்குள்ள வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? விக்கிரகத்தை கொண்டு வந்து நிறுவிட்டாங்க. விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சுட்டு, சாலமோனே ஒரு தடவை எனக்காக வரக்கூடாதா? ஒரு தடவை என் கோயிலுக்கு எனக்காக வரக்கூடாதா? விக்கிரகத்தை நிறுவனத்துக்கு இடம் கொடுத்த நீங்க வரக்கூடாதா அப்படின்னு கூட்டிட்டு போய் விக்கிர ஆராதனை பண்ணாரு. முடிஞ்சாரு. அவ்வளவுதான். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. எகிப்துக்கு போகாதேன்னாரு, போனாரு. அங்க இருக்க பெண்களோடு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு, முடிஞ்சாரு. தாவீது எதுவுமே பண்ணலையா? கிருபை. அதை விளக்க விரும்பவில்லை. கிருபை. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எது இருந்தாலும் கிருபை இருக்கட்டும்பா. காலை வேளையில தலையில கைய வைத்து எல்லாரும் சொல்லலாமா? அப்பா அப்பா கிருபை இருக்கட்டும்பா. சொத்தோ மற்ற ஞானமோ பதவியோ பட்டமோ ஜெயிக்காது. எல்லாம் இருந்துச்சு சாலமோன். அதனாலதான் 2 பேரை குறிச்சு டிஃபரன்ஷியேட் பண்றேன். கிருபை தான் ஜெயிச்சிச்சு. சாலமோனு விசுவாச பட்டியல்ல கூட இல்ல. அது தெரியுமா உங்களுக்கு? விசுவாச பட்டியல்ல கூட வரல. தாவீது, தாவீதின் குமாரனே, அவர் செத்துட்டார். எனக்கு இறங்கும் என்று குருடன் கேட்டார். கிருபை வைங்கப்பா. அப்பா எது இருக்கோ இல்லையோப்பா, கிருபை இருந்தா ஜெயிப்பேன்ப்பா. கிருபை இல்லைன்னா ஆண்டவரை விட்டுட்டு போயிருவோம். சாலமோன் போயிட்டாரு. பணம் இருந்துச்சு, பெரிய. அவர் மாதிரி யாரும் அரண்மனை கட்டி வாழல. அவர் மாதிரி யாரும் உடுத்தினது இல்ல. அவர் மாதிரி யாரும் சாப்பிட்டது இல்ல. அவர் தான் யூனிஃபார்ம் கொண்டு வந்தாரு. அவர் தான் இந்த கண்ணாடி டம்ளருங்களை எல்லாம் கண்டுபிடித்தார். அவர் தான் கரும்பை சாப்பிடலாம் என்று சொல்லி கரும்பை எடுத்து அவர்கிட்ட அவருடைய ஞானத்தை பார்க்கும்படி வந்த ஷேபா ராஜஸ்திரிக்கு எடுத்து கொடுத்தார். அதை பார்த்து வியந்து போய் அங்கே தங்கிவிட்டாள் அந்த பெண். நல்ல காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கிருபையை மட்டும் கேளு. என் கிருபை இருந்தா போதும். பெரிய அளவுல இல்லைன்னா கூட பரவாயில்ல, கிருபை இருந்தா ஜெயிப்ப. பணம், பதவி, பட்டம், வேலை இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் கிருபை பெரியது.
சாலமோனுக்கு கிடைத்தது எல்லாமே ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனா வாழ முடியல. தாவீதுக்கு கிருபை. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். புதிய ஏற்பாட்டுல பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே என்னப்பா, இது நீங்கட்டும், இருக்கட்டும் பான்னாரு. இந்த முள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இருக்கட்டும் பான்றார். நீக்க மாட்டேன்றார். ஏன்பான்னாரு, என் கிருபை உனக்கு போதும்ட்டார். இந்த முள்ளனால எங்கன்னா உட்கார்ந்தியா? இந்த முள்ளனால உன்னால எந்திரிச்சு நடக்க முடியாம இருக்கா? இந்த முள்ளனால நீ எதையாவது இழந்தியா பவுலே? 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போய் உனக்கு தரிசனம் காட்டினேனே, எதையாவது இழந்தாயா? இல்லை ஆண்டவரே. அப்ப என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஒன்றை கேட்டோம், அதையே நாடணும். நாட மாட்டோம். ஆண்டவரே உமக்காக நான் வாழணும்னு சொல்லுவான், வாழ மாட்டோம். ஏன்னா நாடல, நம்மளால வாழ முடியாது. அடுத்தது மகிமையை பார்க்கணும்னு கேட்போம், மகிமையை குறித்து ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். இந்த மாத வாக்குத்தத்தமே அதுதானே. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார். மகிமையை பார்க்கணும்னு கேட்போம், மகிமையை குறித்து ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். இதனாலையும் தாவீது செஞ்சார். எப்ப செஞ்சாரு? நல்ல ஒரு நிலைமையில சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாரு பாருங்க. அப்ப உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி திரையின் பக்கத்துல இருந்துச்சான். எந்திரிச்சிட்டாரு. என்னையா தாவீதே கட்டில விட்டு எந்திரிச்சிட்ட அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும். நல்ல கட்டிலு, கேதுரு மரத்துல செஞ்ச கட்டிலு, இப்பேற்பட்ட ஒரு படுக்கை குகையில எங்கேயோ படுத்து கிடந்த ஒரு காலத்துல, அப்ப எல்லாம் கூட எழும்பாத நீ இப்ப இவ்வளவு நல்ல வசதியை கொடுத்துட்டாரு கடவுள். உன்னை கொண்டுட்டு ஆண்டவர் உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கேதுரு மர கட்டிலு, சிங்காசனத்தை பாரு. நீ வெள்ள தட்டுனா 10 பேர் வந்தான். ஏன் எந்திரிச்ச கட்டில விட்டுனா? உடன்படிக்கை பெட்டி திரைக்கு பின்னாடி இருக்குது. திரைக்கு பின்னாடி உடன்படிக்கை பெட்டி இருக்கு, அது இருக்கட்டும். அதனால உனக்கு என்ன? இப்ப என்ன? உடன்படிக்கை பெட்டி திரைக்கு பின்னாடி இருக்கு, இருந்துட்டு போகுது. இல்ல, இந்த காலை வேளையில கர்த்தர் என்னை இதர் பக்கமே திருப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்க போறோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏயா உடன்படிக்கை பெட்டி பின்னாடி இருந்தா இருந்துட்டு போகுது. இப்ப என்ன உனக்கு கஷ்டம்? இல்ல, உடன்படிக்கை பெட்டி பின்னாடி இருக்கும் போது திரைக்கு பின்னாடி நான் என் கட்டில படுப்பேன்னு நினைக்கிறேன். நான் எப்படி சொல்லிட்ட? நீ இது வரைக்கும் எத்தனையோ ராஜா உனக்கு முன்னாடி வந்தாங்க, அவங்க எல்லாம் இப்படிதான் இருந்தாங்க. நீ மட்டும் ஏன் இருக்க மாட்டேங்கிற தாவீது? அல்லேலூயா. இந்த காலை வேளையில அதுதாங்க தாவீது. போடுமா 132வது சங்கீதம். இரண்டாவது வசனம். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். நான் கர்த்தருக்குன்னு ஒரு இடத்தை இப்ப பார்க்கணும். கேதுரு மர கட்டுல படுக்க மாட்டேன் இனிமே, நான் தூக்கி அந்த கட்டுல. கர்த்தருக்கு ஒரு இடம், என் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம், அதை நான் பார்க்கணும். உடனே நான் பாத்திரணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்றாரு. கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ரெடி பண்றாரு. ரெடி பண்ண அதாவது நம்ம வசனத்தை எடுத்துட்டு வர்றதில்ல. நம்ம வாயை திறந்த உடனே கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுதான் வசனம். நமக்கு அன்னைக்கு நம்மளுக்கு அதுதான் வசனம். அதனால நான் வசனத்தை இதெல்லாம் கொஞ்சம் தேடித்தான் சொல்ல முடியும். எழுதி வச்சு கொண்டு வந்தோம்னா அதை சொல்லிட்டு போயிடலாம். நமக்கு ஆண்டவர் அப்பதான் வசனத்தையே கொடுக்கிறாரு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த வசனங்களை சொல்லும் போதே பார்ப்பேன் எங்க இருக்குதுன்னு. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு
கர்த்தரோடு இடைப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஏன்பா அங்க இருக்க வேலைக்காரவங்களும் வந்து கேக்குறாங்க, தாவீதை ஏன் எந்திரிச்சிட்டீங்க? ஐயோ அங்க பாரியா, என் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை பார்க்கணும். நான் வாசஸ்தலத்தை பார்க்கிற வரைக்கும் என் கட்டில்ல ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாருங்க. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை. படுக்க முடியாதுன்ட்டார். தாவீதை குறிச்சு எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாவீது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? சவுலுக்கு பயந்து ஓடினாருன்னு தெரியும். சவுல் கையில ஆண்டவர் விட்டு கொடுக்கலன்னு தெரியும். இத்தனையும் தெரிந்த நமக்கு தாவீது இந்த மாதிரி ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு தெரியுமா? படுக்க மாட்டேன்ட்டாரு. இனிமே இந்த கட்டில்ல படுக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன்னு தெரியுமா? அதுதான் தாவீது. சாலமோன் ஆலயம்லாம் கட்டினாரு, அவருக்கு எல்லாமே இருந்துச்சு, கட்டிட்டாரு. இப்ப இவர் கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். இவருடைய இதைதான் அவர் கொடுத்தார் ஆண்டவர். கட்டணும்னு நினைச்சது இவர் தான். கட்ட வந்து அவருக்கு வந்து கொடுக்கல. அந்த தரிசனம் வந்து இவருக்குள்ள வந்ததுதான் முத. அந்த தரிசனத்தை இவரால நிறைவேற்ற முடியாது. நீ அநேக யுத்தங்களை பண்ணி உன் கைகள் இரத்தக்கரையா இருக்கிறது தாவீது, அதனால என்ன பண்ண முடியாது, நீ வந்து என்ன பண்ண முடியாது, ஆலயத்தை கட்ட முடியாது. ஆனா இவர் சொல்றாரு, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். என்ன சொல்லிட்டாரு? பொருத்தனை பண்ணிட்டாரு. பொருத்தனை பண்ணிட்டாரு. அப்ப பொருத்தனை பண்ணிட்டாரு. பொருத்தனை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு? படுக்கவே இல்லை. நான் பாக்குற வரைக்கும் படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தரையில படுத்துக்கிட்டாரு. அற்புதமான மனிதர்கள் இல்ல? அற்புதமான மனிதர்கள். இந்த காலை வேளையில சிலர்கிட்ட ஆண்டவர் அப்படி ஒரு வாழ்க்கை கிருபை. எல்லாராலையும் இப்படி வாழ முடியும்னு சொல்லல. ஆனா கர்த்தருக்காக அப்படி ஒரு வாழ்க்கை எல்லாமே இருக்கும்போது வாழ மாட்டோம். அதாவது தரித்திரத்திலையும் குகையிலையும் படுத்திருக்கும் போது தாவீது வாழ்ந்தார், ஆண்டவருக்காக பாட்டு பாடினாரு. அப்படி சொல்றது ஈஸி. ஆனா எல்லாமே கிடைச்சிட்ட பிறகு சொல்லுங்க, ஆள் மாறிடும்ல, நம்முடைய குணம் மாறிடும்ல. நல்ல ஒரு சரியான இடத்துல செட்டில் ஆன பிறகு மாறிடுமா? மாறாதா? மாறும், கண்டிப்பா மாறும். ஆனா தாவீது மாறவே இல்லை. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு இடத்தை பார்க்கும் மட்டும் என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதில்லை. இருக்கா? 3வது வசனம் இருக்கா? அந்த ரூம்குள்ளே அவர் போல, கடைசி வரைக்குமே போல. அந்த திரைக்கு பின்னாடி அவர் எப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்தாரோ, ரொம்ப நாள் பார்த்தாரு. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவரை குறிச்சு, அவர் மகிமையை குறிச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, முதல்ல சொல்லிட்டேன்ல, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது படுக்கையில இருந்து ஏஞ்சிட்டார். படுக்கையில படுக்கலங்க, படுக்கல. இங்க பாருங்க, இங்க வசனத்தை பாருங்க. என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினா. என்ன பொருத்தனை தாவீது? கட்டில்ல படுக்க மாட்டேங்க. தாவீதே எவ்வளவு நாள் குகையில படுத்து கிடந்த, லைட்டு கிடையாது, தலகாணி கிடையாது. நல்லா கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிக்கிறீங்களா? ஒரு மனிதனுடைய கர்த்தருக்காக வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் கர்த்தருக்காக வாழ்ந்ததான ஒரு உன்னதமான வாழ்க்கை. ஒரு மனிதனால் இப்படி வாழ முடியுமா
என்பதை இந்த காலை வேளையில உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சேர்த்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கும் சேர்த்து உங்களுக்கும் சொல்லி ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகளை இந்த காலை வேளையில இந்த வாரத்தின் முதல் நாளிலே கொடுக்கிறார். ஒரு மனிதனால் இப்படி வாழ முடியுமா? தாவீது குகையில படுத்து கிடக்கும் போதுதான் உனக்கு ஒண்ணும் இல்லை. எப்படி? குகையில படுத்து கிடக்கும் போதுதான் தலகாணி இல்ல. இப்ப கடவுள் உனக்கு அற்புதமா 13 வருஷம் கழிச்சு இந்த கேதுரு மர கட்டிலு இந்த சிங்காசனம் எல்லாம் கொடுத்தாரேப்பா. ஏன்பா நீ படுக்கல? என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதில்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். தூங்க மாட்டேன், கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலம் நான் ஏற்படுத்துற வரைக்கும் தூங்க மாட்டேன். அவருடைய வாசஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவேன். 7வது வசனம். நான் அவருடைய வாசஸ்தலத்துக்குள்ள போனோம், நான் அவர் பாதத்துல பணியணும். அதுக்காக நானே இந்த கட்டிலின் மேல் ஏற மாட்டேன் பொருத்தனை பண்ணி வைராக்கியம் கொண்டார். நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றார், ஐயா நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லிட்டாரு, தாவீது உன் கூட ஆண்டவர் இருக்காரு, உன் இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யிட்டு போயிட்டார். போயிட்டு ஆண்டவர் நாத்தான்வேலை கூப்பிட்டு சொல்றாரு, தாவீதுக்கு என் மேல இருக்க வைராக்கியம் எல்லாம் சரிதான்ப்பா, தாவீது கட்ட மாட்டாரு. எப்படி இருந்திருக்கும் பாருங்க தாவீதுக்கு. தாவீது என் வாசஸ்தலத்தை கட்ட மாட்டார். நீ போய் சொல்லு தாவீதே, அவர் ஆண்டவர் உயர்த்தினதற்கு அவர் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைச்சாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆடு மேய்ச்ச என்ன கொண்டு வந்து இவ்வளவு பெரிய ராஜாங்கத்துல உட்கார வச்சாரு, அவருக்காக நான் எதையாகில செய்ய மாட்டேனா? சிலருக்கு ஒண்ணுமே இருக்காது, நல்லா உயர்ந்து நல்லா போயிருவாங்க, அதோட ஆண்டவனும் சரி எல்லாம் சரின்னு விட்டுட்டு போயிருவாங்க. ஆனா தாவீது அப்படி இல்லை. தாவீதை குறித்து பல பக்கங்கள் இருக்கிறது. தாவீதனுடைய வாழ்க்கையை குறித்து பல பக்கங்கள் இருக்கிறது. அதுல ஒரு பக்கம் தான் இந்த பக்கம், ஒரு பக்கத்தை தான் சொல்றேன். தாவீதனுடைய வாழ்ந்த வாழ்க்கை பல பக்கங்கள் நிறைந்தது. அதுல ஒரே ஒரு பகுதியை மட்டும் தான் சொல்றேன், ஒரு பக்கத்தை சொல்றேன். இப்ப சொல்றாரு பாருங்க 7வது வசனத்துல, அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். அப்பா நீங்க இந்த திரைக்கு பின்னாடி இருக்காதீங்கப்பா, நீர் உம்முடைய தாவர ஸ்தலம் ஒன்று கட்டுகிறேன், அந்த பிரம்மாண்டத்திற்குள்ளாக இந்த பெட்டியை வைக்கிறேன், அதிலே நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே என்று ஜபமும் பண்ணி பொருத்தனையும் வச்சுக்கிட்டார். இப்ப நாத்தான்வேல் சொல்றாரு, முடியாதுப்பா. என்ன சொல்றீங்க தீர்க்கதரிசி? ஆமாப்பா, ஆண்டவர் சொல்றாரு நீ கட்டக்கூடாதான், உன் பிள்ளைதான் கட்டுவானா. அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தே. வாழ முடியாதுங்க பிள்ளை. பல பக்கங்கள் இருக்குது தாவீதனுடைய வாழ்க்கையில, அவருடைய குணாதிசயங்களில், அவர் கர்த்தருக்காய் வாழ்ந்த வாழ்க்கையில், வைராக்கியமாய் கர்த்தருக்காக வாழ்ந்த வாழ்க்கையில் பல பக்கங்கள் இருக்கிறது. அதுல ஒரே ஒரு சின்ன காரியத்தை எடுத்துதான் இந்த காலை வேளையில நம்ம தியானிக்கிறோம். நிறைய தாவீதை குறிச்சு கேள்விப்பட்டிருப்போம். இது கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்படி தாவீது வாழ்ந்தாருன்னு தெரியுமா? தெரிந்தாலும் இதை குறித்த விளக்கங்கள் தெரியுமா?
இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள் ஆண்டவரே. அப்பா, அப்படி ஒரு ஸ்தலம் ஏற்படுத்திட்டாப்பா. ஆசாரியர்கள் எல்லாம் வஸ்திரம் தரித்து அதுக்குள்ள போய் கம்பீரிப்பாங்கப்பா. இப்ப வரைக்கும் ஒரு ஆலயம் இல்ல, உடன்படிக்கை பெட்டி ஒரு திரைக்கு பின்னாடி இருக்கு. ஒரு ஆசரிப்பு கூடாரத்திலே திரைக்கு பின்னாடி இருக்கு. அந்த திரைக்கு பின்னாடி அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கப்பா. ஆண்டவரே, ஆலயம் கட்டிட்டா அதை கொண்டு போய் நல்ல முக்கியமாக பிரம்மாண்டமான இடத்திலே வைத்தால் அங்கே ஆசாரியர்கள் வந்து அதை தொழு. இதெல்லாம் நான் செய்யணும்பா. தாவீது கட்டில் மேல படிய அதெல்லாம் முடியாது. நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம நிறைய பொருத்தனை பண்றோம், மறந்துடுறோம். அவர் பொருத்தனை பண்ணிட்டார். நான் ஆண்டவருக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டிய தீர்வையான் பண்ணிட்டு சொல்றாரு, நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவையின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். அப்பா, 17 வயது இல்லப்பா, 15 வயசுல என் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்று. நீங்க கவனிங்க, முடிக்கணும் நான் வேகமா. என் மேல 15 வயசுல சாமுவேல் அம்சி என் தலையில கொம்பின் அபிஷேகத்தை ஊற்றுனீங்க. அந்த அபிஷேகனால இப்ப நினைக்கிறீங்களா, என் மேல ஊத்துனீங்கல்ல, அந்த அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும் ஆண்டவரே. அடுத்தது நிறைய காரியங்கள் சொல்றாரு, டைம் இல்ல. 13 போடுமா. சீயோனை தெரிந்து கொண்டு அது தமது வாசஸ்தலம் ஆக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்க வாசம் பண்ணுவேன். சீயோன் தானப்பா நீங்க வாசம் பண்ற இடம். இந்த எருசலேம்ல உங்களுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டிடுறேன். அது வரைக்கும் இந்த கட்டில்ல படுக்க மாட்டேன்பா. இனி இந்த ரூம்குள்ளேயே வர மாட்டேன். நமக்கு கொஞ்சம் உயர்வு வந்த உடனே கண்ணு முன்னு தெரியாம போயிடலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். வெளிப்படுத்தல, பேரை அப்படித்தான் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாங்க. யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர். எங்க கூப்பிடுறாங்க? வெளிப்படுத்தல. தூதர்கள் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை சொல்லும் போது யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேறுமானவர். சும்மாவே கூப்பிட்டுவாதா? சும்மாவே வாழ்ந்துட முடியுமா? வாலிபனே இப்படி வாழ முடியுமா? வாலிப பிள்ளைகளே இப்படி வாழ முடியுமா? கர்த்தருக்கு ஒரு இடத்தை, கர்த்தருக்கு ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு ஒரு உயர்வை, கர்த்தருக்கு ஒரு நாமத்துக்கு நான் மகிமையை கொண்டு வருகிற பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா? எந்த உயர்வு வந்தாலும் இப்படி கர்த்தருக்காய் வாழ்வீர்களா? உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார். எனக்குரியது ஒன்னையுமே நான் கொடுக்க மாட்டேன் ஆண்டவருக்குன்னா எப்படி ஆண்டவர்? இந்த காலை வேளையில் இங்க பாருங்க, முடிக்கிறேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக. இன்னும் 3 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இந்த கடைசி வசனம் 17 பாருங்க. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். கர்த்தர் தாவீதுக்கு சொல்றார், தாவீதே கட்ட முடியாதுன்னு தான் சொன்னேன். உனக்கு இருக்க வைராக்கியத்தை பார்த்து நான் அதிசயப்படுகிறேன். உனக்கு என்மேல் இருக்கிற வைராக்கியம் இத்தனை பெரியதா தாவீதே? அதனால நான் உனக்கு ஒண்ணு செய்ய போறேன். என்ன தெரியுமா? தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார்.
தாவீதே, உனக்காகவே, உனக்காக மட்டுமே ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவன். ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை பாரும் என்று தானே கேட்டாய். உனக்காக ஒரு விளக்கை ஏற்படுத்துவேன். உனக்காக ஒரு விளக்கு. அந்த விளக்கு அணைந்து போகிற விளக்கல்ல. உன் சந்ததி சந்ததியாய் நான் வைக்க போகிறதானே, நீ மரித்தாலும் அதற்கு பிறகும் உன் சந்ததியிலே வைக்க போகிறதானே உனக்கு ஒரு விளக்கை ஏற்படுத்துவேன். அதை அழிக்க எவனாலும் முடியாது. அந்த விளக்கை அழித்து விட முடியாது. கீழ்படிஞ்சாங்கன்னா உன் சந்ததி பெரிய இடத்துல வைப்பேன். கீழ்படியவே இல்லைன்னா கூட ஒரு விளக்கு இருக்கும். அதனாலதான் 2 கோத்திரம். இப்ப அதெல்லாம் விளக்க முடியாது, டைம் இல்ல. அதனாலதான் 2 கோத்திரம், 10 கோத்திரத்தை தூக்கி சாலமோனுடைய வேலைக்காரன்ட்ட கொடுத்துட்டார். ஆனா 2 கோத்திரத்தை கொடுக்கல. உனக்காக தாவீதே, உனக்காக உன் சந்ததியை காப்பாத்துவேன். அவன் கெட்டவங்களா இருந்தாலும் சரி, உனக்காக தாவீதே, உனக்காக ஒரு கொம்பு முளைக்கும். ஜோமன போறேன், கண்களை மூடலாமா? கடைசியா சொல்றாரு, உன் சத்துருக்களை வெட்டுவேன். எவனும் எழும்ப முடியாது தாவீதே. போற யுத்தத்துல எல்லாம் ஜெயம் உனக்கு தான். உன்னை தவிர எவனும் ஜெயிக்க முடியாது. எனக்கா வைராக்கியம் பாராட்டிட்டல்ல, பொருத்தனை பண்ணி அந்த கூடாரத்துக்குள்ளே போக மாட்டேங்கிற. அந்த கேதுரு மரம், எல்லா மரத்தை விட அது உயர்ந்த மரம். அதுல பண்ணி ராஜாவுக்கு பிரம்மாண்டமா கட்டிலையும் மெத்தையும் போட்டு படுக்க சொன்னா படுக்க மாட்டேன்ட்டாரியா. அதிசயமான மனிதன் இல்ல? பைபிள் அதிசயமான மனிதர்கள் இருக்கிறாங்க. தாவீதை குறிச்ச அதிசயத்தை பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் உன்னை செய்யறேன். நீ கட்ட முடியாதுன்னு தான் சொன்னேன், ஆனா எலும்பும் உனக்கு ஒண்ணு செய்யறேன். உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். பூக்கும் என்றால் என்ன? நாளுக்கு நாள் புதிய புதிய கிருபைகள், புதிய புதிய வல்லமை, புதிய புதிய பலன், புதிய புதிய ஆச்சரியமான நன்மைகள் உன் மேலே நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை என்பது சும்மா வந்து பிரசங்கம் கேட்டுட்டு போற வாழ்க்கை இல்ல. முடிச்சறேன். வாழ்ந்து காட்டணும். அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். சரி ஆண்டவரே, என்னதான் படுக்க, என்னதான் கட்டக்கூடாதுன்றீங்க, நான் போய் கட்டில படுத்துக்கிறேன். போவே இல்லை. பொருத்தனை வர பண்ணிட்டாரு, நான் போக மாட்டேன். என் ஆண்டவருக்கு ஒரு ஆசஸ்தலத்தை பார்க்கிற வரைக்கும் போக மாட்டேன். யான்னு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் மியூட். ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஜீவனுள்ள மட்டும் பாடுவேன் கிருபையே. ஜீவனை பார்க்கிலும் கிருபையே இயேசுவே.